உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு 15:28, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஒன்றே ஒன்று தான், இது மட்டும் செய்து கொடுத்தா போதும். இதுதான் நான் மனசில் வச்சிட்ருக்கேன், மனசில் இதுதான் நினச்சிட்ருக்கேன். இது மட்டும் இயேசு செய்து கொடுத்துட்டா போதும், இது மட்டும் செய்தால் போதும், நான் நல்லா வாழ்ந்துடுவேன் சொல்கிறீங்கள, அவர் செய்து தருவாருங்க. நம்ம நினச்சது நடந்துடாதா? இன்றைக்காவது நடந்துடாதா? இயேசு இன்றைக்காவது நடத்தி தந்துடுவாரா? நீங்கள் ஏங்கி நிற்கிறது இயேசுவுக்கு தெரியும், நீங்கள் ஏங்கி தான் நிற்கிறீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் நினச்சதை அவர் நடத்திடுவாருங்க. நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு நடக்கும். இந்த ஒரு எண்ணத்தை வச்சு தானே அவர் பின்னாடி நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த எண்ணத்தை, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு அவர் பின்னாடி சுற்றுறீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு நடத்தி தருவார். பயப்படாதீங்க. நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும். இப்போ சந்தோஷமாங்க, இப்போ ரொம்ப திருப்தியாக அவர் செய்கிறாரு. மனசு ஃபுல்லாக சந்தோஷம் வந்துடும். சந்தோஷத்தால் உங்களுடைய மனசு நிரம்பி வலியும். அப்பம் கேட்டால் அப்பம் தான் தருவார், மீன் கேட்டால் மீன் தான் தருவார். அப்பம் கேட்டால் கல்லை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாருங்க, மீன் கேட்டால் பாம்பை பிடிச்சிட்டு வந்து கொடுக்க மாட்டார். உங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அதன்படி அவர் செய்து தராரு. யாராவது அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு கவலைப்படுறீங்களே, அதை மாதிரி யாரும் இல்லையேன்னு கவலைப்படுறீங்களே, ஏசு இருக்கார். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரியே ஏசு அமைச்சு தராரு. ஏங்காதீங்க, உங்களுக்காக ஏசு இருக்காரு. தவிக்க விட மாட்டார். இது நடக்காதா, அது நடக்காதா, அப்படி நடக்காதா, இப்படி நடக்காதா, எல்லாமே நடத்தி தந்துடுவார். நீங்கள் விரும்பினபடி உங்களுக்கு நடக்கும். மத்தேயு 15:22 பாருங்களேன். ஒரு பெண் ஏசு பின்னாடியே சுற்றுறா. என்னன்னா, ஒன்றே ஒன்று, நான் இது மட்டும் ஏசு செய்து கொடுத்தா போதும். என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிட்ருக்கு, அவளை தூங்க விட மாட்டேங்குது, அவளை கஷ்டப்படுத்துது, இது ஒன்று செய்து கொடுத்துட்டா போதும், என்னுடைய பொண்ணுக்கு பேயை துரத்தி கொடுத்துட்டாருன்னா போதும் அப்படின்னு அவள் ஏசுக்கிட்ட கேட்டா. ஏசு பதிலே சொல்லலை, கண்டுக்கவே இல்லை, போயிட்டே இருந்தார். இவளும் விட்டுற மாதிரி இல்லை. இவளும் இந்த பெண் என்ன பண்ணா, பின்னாடியே போனாங்க. ஏசு பின்னாடியே போனான். உடனே சீடர்கள் பார்த்தாங்க. சீடர்கள் இவர் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த பெண் எங்கே போனாலும், நம்ம எந்த ரோட்டுக்கு போனாலும் பின்னாடி வரா இயேசுவே, எந்த தெருவில் நுழைஞ்சாலும் இந்த பெண்ணும் நம்ம பின்னாடி நுழையிறா, அந்த தெருவுக்கு வந்துடுறா, ஏதாவது செய்து கொடுங்களேன், பாவம்லாம் அந்த பெண்ணுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஏசு என்ன சொன்னார்னா, என்னுடைய அப்பா, என்னுடைய பிதா இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்கு தான் செய்ய சொல்லியிருக்காரு, நீ கானான் நாட்டு பெண், நான் எப்படி உனக்கு செய்து தருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தார், அந்த பெண்ணுடைய விசுவாசம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவளுடைய நம்பிக்கை அதிகமாக இயேசு மேலே வச்சுருந்தா. உடனே அவர் சொன்னார், நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது, ஏன்னா உன் விசுவாசம் பெரியது, அதனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய், அதனால் உன்னுடைய பொண்ணுக்கு பிடிச்சிருந்த அந்த பேய் போயிடுச்சு, நீ கவலைப்படாத, நீ விரும்பினபடி நடக்கும் சொல்லி அனுப்பிடுறாரு. அவள் வீட்டுக்கு போய் பார்க்குறா, அந்த பெண் அழகாக கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதை விட வேறு என்ன வேணுங்க? பொண்ணு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிட்டா ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் தானே. பிள்ளைங்க நல்லா இருந்துட்டா ஒரு அம்மாவுக்கு அதை விட வேறு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த பெண்ணுக்கு நடந்துச்சு. தேவன் அவளுடைய பொண்ணை சுகமாக்கி கொடுத்தார். நீங்களும் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு கவலைப்படுறீங்க, இது மட்டும் நடந்துட்டால் போதுங்க, நான் நிம்மதியாக வாழ்ந்துடுவேன், இதுதான் என்னை அழுத்தது போட்டு, இந்த ஒன்றே ஒன்று, இது மட்டும் ஏசு நடத்தி கொடுத்துட்டா போதும், அதை தேவன் செய்து தரார். உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க. ஒன்றே ஒன்று, இது ஒன்று, இது என்னுடைய விருப்பம்,
இது மட்டும் ஏசப்பா செய்து கொடுத்துட்டா நான் நிம்மதியாக இருந்துடுவேன்னு உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்க விரும்பினபடி அவங்களுக்கு நடக்கும். அதற்காக நன்றி. நீங்கள் செய்து கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை ஓவராக நீங்கள் தவிக்க விட போகிறது இல்லைப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்காக செய்து கொடுக்குறீங்க. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அங்கே வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க மதியவானத்திற்கு நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வர்றது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நன்றி அப்பா. சாமி, 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் மனிதர்களை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிச்சுடன் கிளம்பிடாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.